எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஸ்டீஃபன். நான் ஃப்ளோசர்ங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் கூட மிஸ்டர் லியோன் இருக்காரு. சில கிரிக்கெட் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாரு. அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு டான்ஸ் வீடியோ போட்டு இப்போ அந்த வீடியோ லியோன், கிரிக்கெட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கேளு. உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி உங்களுக்கு பிடிக்கும்? கிரிக்கெட்ல பத்தி எனக்கு நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு சௌரவ் கங்குலி ரொம்ப பிடிக்கும். ஜடேஜா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அஜய் ஜடேஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சௌரவ் கங்குலி லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் ஸ்டைல் அதுக்கப்புறம் அவரோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ சௌரவ் கங்குலி ரிட்டையர்ட் ஆகிற இதில் வந்து ஷேவாக் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தென் தோனி கேம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தோனி தான் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு பர்சனாலிட்டியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தோனிட்டு இருந்து நிறைய கற்றுக்கிறேன். அடுத்த கேள்வி, யாராச்சும் ஜடேஜா மாதிரி 6 அடிச்சிருக்காங்களா? யுவராஜ் சிங்னு ஒரு பிளேயர் இருந்தார். அவர் யுவராஜ் சிங் தோனி ஏஜ் குரூப்லேயே ஒருத்தர் இருந்தார். அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஜடேஜாவை விட அதிக 6 நல்லா அடிச்சிருக்காரு. அப்போ ஜடேஜா எந்த வில்ல நல்ல 6 அடிச்சிருக்காரு? என்ன கிரவுண்ட்ல என்ன? ஜடேஜா வந்து நார்மலா ஹர்ஷல் பட்டேல ஒரு 5 6 அடிச்சார். பஞ்சாபோட கிரவுண்ட்லன்னு நினைக்கிறேன். ஒரு டே மேட்ச்ல ஒரு 5 6 தொடர்ந்து 5 6 ஆகுது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். அப்போ ஆப்போசிட்ல தோனி தான் இருந்து ஓவருக்கு முன்னாடி பேசினாரு ஜடேஜாட்ட, நீ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னு. மேபி பட் ஜடேஜாவோட பியூர் டேலண்ட். பட் அவர் ஒரு 5 6 அடிச்சிட்டாரு. எப்படி ஜடேஜாக்கு லெஃப்ட் ஹேண்டிங் பிடிச்சிருக்கு? எப்படி அவங்களுக்குலாம் லெஃப்ட் ஹேண்டிங் வந்திருக்கு? யார் சொல்லி கொடுத்தா? அது வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு நேச்சுரல் டேலண்ட்டு. நேச்சுரலாகவே லெஃப்ட் ஹேண்டுங்கிற அந்த ஒரு யூசேஜ் வந்து இட்ஸ் ஆல் ஃப்ரம் பிரெயின். எந்த சைடு பிரெயின் உனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து நீ லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா அப்படிங்கிறதாக சிலர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டங்காட்டி நான் சொல்கிறேன். ஏபி டிவிலியர்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நேச்சுரல் ரைட் ஹேண்டர். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் லெஃப்ட் ஹேண்டே யூஸ் பண்ணுவாராங்க. ஏன்னா 2 பக்கத்துலேருந்து த்ரோ அடித்தா ஈஸியாக விக்கெட் பண்ணலாம். அதனால் ஸோ உங்கள் கேள்விக்கு ஜடேஜா எப்படின்னா அவரோட ப்ராக்டிஸ் லெஃப்ட் ஹேண்டில் நான் பண்ணால் நல்லாயிருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு பவர் கிடைக்குது, லெஃப்ட் ஹேண்டில் நல்லா ஸ்பின் ஆகுது அப்படின்னு அவரை ப்ராக்டிஸ் பண்ணது. இப்போ தோனி ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பேர் வந்திருக்காருன்னா தோனி ரிட்டையர்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. விராட் கோலி கொஞ்ச நேரம் கேப்டன்ஷிப் பண்ணாரு. அப்புறம் ரோஹித் சர்மா பண்ணிட்டாரு. டு பி ஃப்ராங்க், தோனி ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. தோனி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தோனி தான். ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பிங் எடுத்தாரு. நான் என்ன கேட்கலாம், தோனி ரிட்டையர்ட் ஆனா எந்த பேர் உள்ள இறங்குனாரு? ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் ஒரு கிரிக்கெட்டர் வந்து விக்கெட் கீப்பிங்கில் தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவரும் ஒரு எக்ஸைட்டிங் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கேப்டன்சி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது வந்து விராட் கோலி. அப்போ லாரோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரோட பேட்டிங் ஃபர்ஸ்ட். பேட்டிங் வந்து எனக்கு எல்லா ஃபார்மேட்லேயும் இன்க்ளூடிங் பவுலிங் கூட எனக்கு தோனி பிடிக்கும். அந்தளவு எனக்கு தோனி பெரிய பேட்டிங் எல்லாமே எனக்கு தோனி பிடிக்கும். பட் ஒரு கிரிக்கெட்டிங் ஸ்டைலில் மாற்றின 2 பிளேயர் இன்னும் நான் சொல்லுவேன். தோனியை அப்பாற்பட்டு எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் வந்து வீரேந்தர் சேவாக் அண்ட் யுவராஜ் சிங். ரொம்ப ஜாஸ்தி சொல்ற மாதிரி இருக்கு. சரி, அடுத்தது இப்போ லாரோக்கு பிடிச்ச பிளேயரோட பேர். இப்போ ஃபுட்பால்ல இப்போ லியோனல் மெஸ்ஸி, அந்த யாராச்சும் இப்போ தோனிக்கு லியோனல் மெஸ்ஸி பிடிக்கலாம், இப்போ ரோஹித்துக்கு கூட லியோனல் மெஸ்ஸி பிடிக்கலாம், விராட் கோலிக்குள்ள எல்லாருக்கும் லாரு ஃபுட்பால்ஸ்ல லாரு பிடிக்கும். ஆனால் ஒருத்தவங்க சொல்லு, தோனிக்கு லாரு, தோனிக்கு லியோனல் மெஸ்ஸி ஜாஸ்தியா. ஓகே, ஜாஸ்தி ரன்ஸ் எடுத்து கேப்டனை எடுத்து திரும்ப ரிட்டையர்ட் ஆகி சும்மா
ஜஸ்ட் அடிச்சு கேப்டனா இருந்தாங்க எல்லாரும். சச்சின் தெண்டுல்கர். இப்போ சச்சின் தெண்டுல்கர் ரிட்டையர் ஆகும்போது எந்த பெயர் உள்ள செம்மையா ஆடி சச்சின் வரைக்கும் கேப்டனா வந்தார். பேர் சௌரவ் கங்குலி. இப்போ இந்தியா இருக்குல்ல, இந்தியால பாகிஸ்தான் இந்தியாவும் கிரிக்கெட் வந்துச்சுல, அப்போல்லாம் கேட்கும் போது அவரோட பேர் சிக்ஸ் அடிச்சாங்க பாகிஸ்தான்ல இந்தியாவில் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல பயங்கரமா 6 அடிச்சது ஷாஹித் அஃப்ரிடி. இந்தியாவில் அஃப்கோர்ஸ் எம்எஸ் தோனி. ஆமா, அதை வந்து பாகிஸ்தான்ல ஒரு தடவை டூர் போயிருந்தாங்க இந்தியா. பாகிஸ்தான்ல ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த வார் ஒன்று இருந்தது, எப்பவுமே அந்த பார்டர் கைண்ட் ஆஃப் வார். அப்போ அந்த பர்வேஸ் முஷாரஃப்ங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை இன்வைட் பண்ணியிருந்தார், நீங்க வாங்க எங்க நாட்டில் விளையாடுங்க, இந்தியா சேஃப் கண்ட்ரி. அப்போ போய் விளையாடும் போது தான் தோனி அப்பதான் வராரு கிரிக்கெட்டுக்குள்ள. ஸோ ஹி பெர்ஃபார்ம்டு வெல். எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அவரோட ஹேர் ஸ்டைல்ல இருந்து இஸ் மெத்தட்ல இருந்து எல்லாரும் விளையாண்டு அந்த பிரசிடென்ட்ஸே கூப்பிட்டு தோனியை பாராட்டி. தோனி பிறக்கும் போது வால் செக்கட்டா போடுது. தோனி பிறக்க அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. விராட் கோலி சொல்லலாம், ரோஹித் சர்மா சொல்லலாம், ஜடேஜா சொல்லலாம், ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லலாம். பும்ரா இருக்காங்க. அப்ப தோனி பும்ராவும் ஆடும்போது நட்டுல ஒருத்த வந்தான், அவன் 6 அடிச்சுட்டான் எல்லாரும். தோனியும் அந்த கேள்வி தோனி இல்ல, என்ன கேள்வி கேட்டீங்க? தோனி இப்போ பும்ராவும் தோனி இறங்கும் போது ஒருத்த 40 நிமிஷம் 6 அடிச்சு அவன் வின்னாடிட்டான். தோனி வேற ரிஷப் பண்ட். ஓகே, அந்த கேள்வி ரோஹித் ஃபீல்டிங் ரோஹித் சர்மா ஃபீல்டிங் பண்ணும்போது ஒருத்த ஓடி வந்து கத்திக்கிட்டு வரும்போது அவன் பின்ன ஓடிட்டான். ஆமா, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வரும்போது ரோஹித் சர்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆக்சுவலா அது தேவையில்லை, பட் ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி பார்க்கறதுல ஒரு ஆர்வம். பாஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் ஆகலாம். லாஸ்ட்